வணக்கம். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் முக்கிய தனியார் வங்கிகளில் ஒன்றாக விளங்கிய லட்சுமி விலாஸ் வங்கி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள், வைப்புத் தொகைகள் மற்றும் 550 கிளைகளுடன் செயல்பட்டு வந்தது. ஆனால் நிர்வாகக் குறைபாடுகள், அதிகரித்த வாராக்கடன்கள் மற்றும் பல்வேறு நிதி முறைகேடு குற்றச்சாட்டுகள் காரணமாக வங்கி கடுமையான நிதி நெருக்கடியை எதிர்கொண்டது. குறிப்பாக 2017, 2018 மற்றும் 2019 ஆகிய ஆண்டுகளில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கீ லோன் திட்டத்தின் கீழ் கிடங்குகளில் இருப்பு சரக்குகளை அடிப்படையாக கொண்டு வழங்கப்பட்ட கடன்களில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. சில கிடங்குகளில் இருந்ததாக கூறப்பட்ட சரக்குகள் பின்னர் காணாமல் போனதாகவும், இது தொடர்பாக குற்றப்பிரிவு போலீசார் வழக்குகள் பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. இதன் பின்னணியில் இந்திய ரிசர்வ் வங்கி லட்சுமி விலாஸ் வங்கிக்கு தற்காலிக கட்டுப்பாடுகளை விதித்து 2020ஆம் ஆண்டு சிங்கப்பூரை தலைமையிடமாக கொண்ட டிபிஎஸ் பேங்க் இந்தியா நிறுவனத்துடன் வங்கியை இணைக்கும் நடவடிக்கையை மேற்கொண்டது. இந்த இணைப்புக்கு முன்பு லட்சுமி விலாஸ் வங்கி சுமார் 550 கிளைகளுடன் செயல்பட்டு வந்தது. அவற்றில் சில கிளைகளில் மட்டுமே முறைகேடுகள் நடந்ததாக தகவல்கள் வெளியான நிலையில் முழு வங்கியும் டிபிஎஸ் வங்கியுடன் இணைக்கப்பட்டது ஏன் என்பது பல தரப்பினரிடையே கேள்விகளை எழுப்பியது. இந்த இணைப்பின் மூலம் சுமார் 18,823 கோடி ரூபாய் வைப்புத் தொகைகள் டிபிஎஸ் வங்கிக்கு மாற்றப்பட்டன. அதே நேரத்தில் வங்கிக்குச் சொந்தமான நிலையான சொத்துக்கள், கட்டிடங்கள், ஏடிஎம் மையங்கள் மற்றும் பிற சொத்துகளின் மதிப்பு எவ்வாறு கணக்கிடப்பட்டது என்பது குறித்தும் பல சந்தேகங்கள் முன்வைக்கப்பட்டன. மேலும் ரிசர்வ் வங்கி டிபிஎஸ் பேங்க் இந்தியா நிறுவனத்திற்கு சுமார் 2,500 கோடி ரூபாய் புதிய மூலதனத்தை செலுத்துமாறு அறிவுறுத்தியது. ஆனால் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துகள் மற்றும் வைப்புத் தொகைகளை கொண்ட வங்கி எவ்வாறு இந்த முறையில் இணைக்கப்பட்டது என்ற கேள்வி பல்வேறு நீதிமன்ற வழக்குகளில் எழுப்பப்பட்டு தற்போது உச்ச நீதிமன்றத்தின் விசாரணையில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த இணைப்பால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் முதலீட்டாளர்களில் பல பெரிய நிறுவனங்களும் இடம்பெற்றுள்ளன. அவற்றில் எல்ஐசி சுமார் 1.6% பங்கு, ஆதித்யா பிர்லாசன் லைஃப் இன்சூரன்ஸ் சுமார் 1.83%, PR அமெரிக்கா லைஃப் இன்சூரன்ஸ் சுமார் 2.73%, SREI இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபைனான்ஸ் லிமிடெட் சுமார் 3.34%, இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் சுமார் 4.9%. இவர்கள் மட்டுமல்லாமல் ஆயிரக்கணக்கான சிறு முதலீட்டாளர்களும் தங்களின் முதலீட்டை இழந்ததாக கூறப்படுகிறது. ரிசர்வ் வங்கியின் இணைப்பு நடவடிக்கையால் லட்சுமி விலாஸ் வங்கியின் பங்குகளின் மதிப்பு பூஜ்யமாக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஏராளமான முதலீட்டாளர்கள் தங்களின் முதலீட்டை முழுமையாக இழந்தனர். இந்நிலையில் பொதுமக்கள் எழுப்பும் முக்கியமான கேள்விகள்: முதலீட்டாளர்களின் இழப்புக்கு யார் பொறுப்பு? அவர்களுக்கு மத்திய அரசு மற்றும் RBI அதிகாரிகள் என்ன தீர்வு வழங்க உள்ளனர்? லட்சுமி விலாஸ் வங்கியின் வாரா கடன்கள் தற்போது எவ்வாறு வசூலிக்கப்படுகின்றன? அந்த வசூல் செய்யப்பட்ட தொகைகள் எங்கு செல்கின்றன? வங்கியின் சொத்துகள் எவ்வாறு மதிப்பிடப்பட்டு மாற்றப்பட்டன? இந்த கேள்விகளுக்கு வெளிப்படையான பதில்கள் வழங்கப்படுவது அவசியமாக உள்ளது.